ஹலோ அண்ட் வெல்கம் டு பிளாஸ்மெண்ட்ஸ் கிளப். ஸோ நம்ம ஆர்ஆர்பியிலேருந்து நான் டெக்னிக்கலுக்கான கால் ஃபார் விட்டுருக்காங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் இந்த நோட்டிஃபிகேஷனில் நமக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் தேவையோ ஒரு இண்டெக்ஸ் மாதிரி கொடுத்துட்டாங்க. பட் இதில் நமக்கு முக்கியமான இன்ஃபர்மேஷன் மட்டும் ஒரு தடவை பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் டேட்ஸை விட வேக்கன்சி எவ்வளோன்னு பார்த்துருவோம். ஸோ வேக்கன்சி பார்த்திங்கன்னா 8100 வேக்கன்சிஸ் இருக்குது. மொத்தம் 5 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசர், ஸ்டேஷன் மாஸ்டர், கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜர், ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட், சீனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட். ஸோ இதில் இந்த லாஸ்ட் 3 இருக்கிறது லெவல் 5க்கானது, இது லெவல் 6க்கானது. லெவல் 6ஓட பே பார்த்திங்கன்னா இது பேசிக் பே 35,400. அதே மாதிரி லெவல் 5க்கானது பார்த்திங்கன்னா 29,200. ஸோ இதெல்லாம் நம்ம பேசிக் பே. இதெல்லாம் நமக்கு வரும்போது பார்த்திங்கன்னா எப்படி ஒரு 45,000-50,000 கிட்ட இது வரும். அண்ட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 60,000, 50,000, 60,000 கிட்ட போகும் அலவன்சஸ்லாம் சேர்த்து வரும்போது. இதில் முக்கியமாக நீங்கள் பார்க்க வந்து இந்த மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்னு போட்டிருக்காங்களே, இந்த கோடு பார்த்துக்கோங்க. இதில் வந்து எந்தெந்த ஜாப் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இப்போ விஷன் என்னவாக இருக்கணும், என்ன ஃபிட்னஸ் இருக்கணுன்றதை தெளிவாக சொல்லியிருப்பாங்க. இப்போ அதிகமாக இதில் கால்ஃபர் பண்ணிக்கிறது பார்த்தீங்கன்னா கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜருக்கு அதிகமான கால்ஃபர் வந்திருக்கு. அதுக்கு அடுத்தபடியாக இருக்கிறது சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசர். ஆக்சுவலாக இது எல்லாமே கிராஜுவேட் லெவலுக்கான எக்ஸாம். இதெல்லாம் கிராஜுவேட் லெவலுக்கான எக்ஸாம் அதுதான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போகும்போது 11,000 கிட்ட இருந்த மாதிரி பார்த்தோம்ல. ஸோ மற்றது எல்லாமே அது கிராஜுவேட் லெவல் இல்லாமல் இது மட்டும் தான் கிராஜுவேட் லெவலில் வருது. ஓகேவா? ஸோ இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. நாளையிலேருந்து இது ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 14th செப்டம்பர்லேருந்து இது ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் எப்போ முடியுதுன்னா நெக்ஸ்ட் மந்த்து, அதாவது அக்டோபர் 10th 13th வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். நைட்டு 12 o'clock இது முடியுது. ஸோ ஃபீஸ் பேமெண்ட் பார்த்திங்கன்னா அதே மாதிரி நெக்ஸ்ட் மந்த் அப்ளிகேஷன் முடிஞ்சு அதுலேருந்து ஒரு நாள் வரைக்கும் 14th அக்டோபர்லேருந்து 15th அக்டோபர் வரைக்கும் இருக்குது. இன்கேஸ் எதாவது நம்ம மிஸ்டேக் பண்ணியிருக்கோம், விண்டோ ஃபார் கரெக்ஷன்ஸ்ன்றது 16th ஆரம்பித்து 25 வரைக்கும் ஒரு பீரியட் ஆஃப் 10 days வரைக்கும் அது ஓப்பனில் இருக்குது. ஸோ இம்பார்ட்டன்ட் டேஸ் இது தான். அது போக ஸோ நமக்கு இதை நம்ம டீட்டெயிலாக இன்னொரு இடத்துல கொடுத்துருப்பாங்க, அது பார்த்துப்போம். ஸோ நெகட்டிவ் மார்க்கிங் போகும்போது 1/3 மார்க் வந்து நமக்கு நெகட்டிவ் மார்க் வந்து ரெடியூஸ் பண்ணுவாங்க. ஒரு இன்கரெக்ட் ஆன்சருக்கும் 1/3 மார்க் போகும். அடுத்து இதான் சொன்னேன் நான் வந்து இந்த மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் அவங்க போட்டிருக்காங்களா. இப்போ நீங்கள் எந்த இதுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதோட மெடிக்கல் ஸ்டாண்டர்ட். இப்போ நம்ம A2 அந்த ஜாப்க்கு வந்து A2 மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்னா அப்போ அவங்க டிஸ்டன்ஸ் விஷன் வந்து 6/9 இருக்கணும் வித்தவுட் கிளாஸஸ், நோ ஃபாகிங் டெஸ்ட். ஸோ அதே நியர் விஷன் பார்த்திங்கன்னா 0.6 இருக்கணும். அதே மாதிரி ஒன்றுத்துக்கு அவங்க போட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் எது அப்ளை பண்ண போகிறீங்களோ உங்கள் விஷன்ஸ் எது அளவுக்கு இருக்குன்றதை ஒரு தடவை பார்த்துக்கோங்க. அடுத்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்திங்கன்னா 18 to 36 அவங்க இருக்கணும். இப்போது அன்ரிசர்வ்டு ஆர் எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன் இவங்க 2/1/1989க்கு முன்னாடி இருக்கக்கூடாது. நாட் ஏர்லியர் தென், அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடாது. அதே மாதிரி ஓபிசி நான் கிரீமி லேயராக இருந்தாங்கன்னா 2/1/1986க்கு முன்னாடி இருக்கக்கூடாது. SC/ST வந்தாங்கன்னா 1984, அதாவது 2/1/1984க்கு முன்னாடி இருக்கக்கூடாது. ஸோ அதே மாதிரி லோவர் லிமிட், அந்த ஏஜோட லோவர் லிமிட் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/1/2007க்கு அப்புறம் யாரும் இருக்கக்கூடாது. ஃபார் ஆல் கம்யூனிட்டிஸ் அண்ட் ஆல் கேட்டகரி. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணும்போது 2007க்கு அப்புறமோ இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி எந்த கேட்டகரிக்குள்ளே வரீங்களோ அதுக்கு முன்னாடியும் இருக்கவங்க அப்ளை பண்ண முடியாது. இந்த டைம் ஃப்ரேம்குள்ளே இருக்க மட்டும்தான், அந்த ஏஜில் இருக்கவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ ரிலாக்ஸேஷன்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓபிசி பார்த்திங்கன்னா 3 years, SC/ST வந்து நமக்கு 5 years அது கொடுத்துருக்காங்க. உங்கள் கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி என்ன இருக்குதுன்னு நீங்கள் பார்த்துடலாம். அதுபோக ஃபீஸ் பார்க்கும்போது ஃபீஸ் வந்து 500. இப்போ இதுவே ஃபீமேல், PWD, டிரான்ஸ்ஜெண்டர் அந்த மாதிரி இருக்காங்கன்னா அவங்களுக்கு 250. ஸோ க்ளோசிங் டேட் நம்ம பார்த்துட்டோம். வேறு இப்போதைக்கு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் பார்த்துட்டோம். பட் இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம இன்னொரு வீடியோ எடுத்து வந்து போடுவோம். ஸோ ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் வரும்போது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேஜுக்கு CBT ஒரு எக்ஸாம், அதே மாதிரி செகண்ட் ஸ்டேஜ் CBT எக்ஸாம் 2 இருக்கும். அப்புறம் டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட்டு இருக்கும். டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட்டு யாருக்குன்றது இருக்குது. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா டியூரேஷன் மொத்தம் 90 minutesல ஜென்ரல் அவேர்னஸ், மேத்தமேட்டிக்ஸ், ரீசனிங்கு இது மொத்தம் சேர்த்து 100 questions வரும். அவேர்னஸ்க்கு 40, மேத்தமேட்டிக்ஸ்க்கும் ரீசனிங்கும் 30 டோட்டலாக நமக்கு 100 questions நமக்கு வருது. ஸோ நெகட்டிவ் மார்க்கிங் ஆல்ரெடி பார்த்தோம்னா 1/3 நமக்கு நெகட்டிவ் மார்க்கிங் போகும் ஈச் ராங் ஆன்சர்ஸ்க்கு. ஓகேவா? ஸோ மேத்தமேட்டிக்ஸோட சிலபஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி செகண்ட் ஸ்டேஜ் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமு அதே மாதிரி 90 minutes டியூரேஷனு. பட் இப்போ வந்து 120 questions. அப்போ 120 questionsனால் இப்போ 40ன்றது 50 மாறிச்சு, 30ன்றது 35, சாரி அங்கே 30 தானே கொடுத்துருந்தாங்க. 30ன்றது
35 மாறிச்சு. ஸோ டோட்டலாக நமக்கு 120 வருது. ஓகேவா? ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா அது 1/3 மார்க்கு அண்ட் அவங்களுக்கான இது சிலபஸும் இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்து இப்போது லெவல் 1 வந்து சாரி ஃபஸ்ட் ஸ்டேஜ் வந்து எல்லாருக்குமே இருக்குது, செகண்ட் ஸ்டேஜும் எல்லாருக்குமே இருக்குது. பட் ஸ்கில் டெஸ்ட் ரிக்குவயர்மெண்ட் இருக்குல்ல, இப்போ கூஸ் ட்ரெயினுக்கு எந்த இதுவும் கிடையாது. அப்போ இவங்க இந்த 2 லெவல் முடித்து எந்த மார்க் ஸ்கோர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அந்த ஜாப் இருக்கும். பட் சீனியர் கம் டைப்பிஸ்ட் போகிறீங்கன்னா, கிளர்க் கம் டைப்பிஸ்ட்னா கண்டிப்பாக டைப்பிங்ஸ், ஏன்னா டைப்பிங் சொல்லிட்டாலே கண்டிப்பாக டைப்பிங் டெஸ்ட் வச்சுருவாங்க. அதே மாதிரி ஸ்டேஷன் மாஸ்டருக்கு கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட் ஒன்று இருக்குமா? சாரி, ஓகே. ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு ரீஜன் வைஸ் கொடுத்துருந்தாங்க எவ்வளோ வேக்கன்சி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு தடவை பார்த்துருவோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஸோ இந்த போஸ்ட் பேராமீட்டர்ஸ் நமக்கு கொடுத்துருப்பாங்க, பே எவ்வளோ நமக்கு கொடுத்துருந்தாங்க அதெல்லாம் நம்ம பார்த்துருந்தோம்ல. இப்போ இந்த ரீஜன் வைஸ் இப்போ ஆர்ஆர்பி அகமதாபாத்னு பார்த்திங்கன்னா மொத்தம் என்னென்ன லெவலில் அவங்க கேட்குறாங்க. இப்போ இதில் வந்து 1 2 3 5 அவ்வளோ தான் இருக்குது, 4 கிடையாது இந்த இடத்துல. ஸோ அப்போ நம்ம வந்து எந்த ரீஜனில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த ரீஜன் இந்த போஸ்ட், அப்போ ஃபோர்த்தில் என்ன கொடுத்துருந்தாங்களோ அது கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. அப்போ நம்ம மேக்ஸிமம் நம்ம எங்கே போனால் நம்ம சென்னையில் தான் கொடுப்போம்னு வச்சுப்போம். ஆர்ஆர்பி சண்டிகர் இருக்குது, ஆர்ஆர்பி சென்னை இங்கே இருக்குது. ஸோ 1 2 3 4 5 5 போஸ்ட்டுமே இங்கே இருக்குது. ஸோ வேக்கன்சி பார்த்திங்கன்னா இப்போ லெவல் 6க்கு பார்த்திங்கன்னா அண்டர் ஜோன் வந்து 68 இருக்குது. டோட்டலாக பார்த்திங்கன்னா 155 இருக்குது. அதே மாதிரி டைப்பிஸ்ட் ஒர்க் அந்த இடம் பார்த்திங்கன்னா 144 19 76. ஓகே, ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா இங்கே வேக்கன்சி வந்து நமக்கு 436 வேக்கன்சி வருது சென்னையில். ஓகே, ஸோ இப்போ நமக்கு தேவையான முக்கியமான டீட்டெயில்ஸ் இதுதான். இது போக இந்த பிடிஎஃப் நம்ம ஒரு தடவை நான் அனுப்புகிறேன், உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்குது இதை பார்த்துக்கோங்க. இது போக டவுட்ஸ் வேறு எதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் டெலிகிராம் சேனலில் போடுங்க, இதை பற்றி ஒரு டீட்டெயில் வீடியோ நம்ம எடுத்துகிட்டு வருவோம். ஓகேவா?